வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம என்ன செய்தினாலும் சந்தோஷமா சொல்றது தான் வழக்கம். அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனல் திடீர்னு முடக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய வியூவர்ஸ் வச்சிருந்தோம். இதுல டெய்லி எங்களுக்கு 30-40 ஃபோன் கால் வரும். இது எல்லாமே கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அதை திரும்ப ரிகவர் பண்ணி இப்போ எடுத்திருக்கோம். அந்த சந்தோஷமான செய்தியை எல்லாத்துட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை. அதுக்கும் இந்த ரிகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ நம்மளை முடக்குனதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஆனால் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றது மாதிரி இந்த வீடியோ. நம்ம இந்த சேனல் டிசம்பர் மாதமே நம்ம கையை விட்டு போயிட்டு, அதாவது நம்ம மெயில் ஐடியை லாக் பண்ணி எடுத்து அவங்க வேற ஆள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட 7-8 வீடியோ டியூட்டோரியல் வீடியோன்னு சொல்லிட்டு வேற ஏதோ வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. தப்பான வீடியோ ஒன்றும் இல்லை, இருந்தாலும் வேற ஏதோ ஒரு வீடியோவை போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியலை. அப்புறம் மிகப்பெரிய ஒரு போராட்டம். நாங்கள் யூடியூப்புக்கு மெயில் பண்ணி கேட்டோம். அப்புறம் என்னென்ன ஹெல்ப்லைன்லாம் இருக்கோ எல்லாத்தையும் மூவ் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மானிட்டேஷன் ஆன சேனல் மூலமாட்டு நம்மளோட ரெக்கமெண்டை சொன்னால் அவங்க உடனே கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கு மானிட்டேஷன் பண்ண சேனலில் தேடிட்டே இருந்தோம். ஓவரால்டே நம்ம நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உதவி பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. அதில் நம்ம கிப்பி கப்பிள்ஸு, அதுக்கடுத்தால் நம்ம ஏற்கனவே ஒரு 10 யூடியூப் சேனலுக்கு அவார்டே கொடுத்துருந்தோம். எல்லா சேனல்லையும் கேட்டு பார்த்தோம். அப்புறம் நம்ம ராஜா பேரன் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களும் 2-3 மானிட்டேஷனான சேனல் வச்சுருக்காங்க. அவங்களும் நிறையா முயற்சி பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக டைமும் அவங்களோட சூழலும் அமையலை. இப்படியெல்லாம் குழப்பமாக இருந்தது. அதுலேயும் ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவங்க மனசுக்குள்ள ஆனந்தமாக இருந்ததோ ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. அதை தாண்டி நம்ம தமிழ் பொக்கிஷம் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இடத்துல தமிழ் பொக்கிஷம் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சேனலை அந்த ஐடியா நம்மள்கிட்டே கொடுத்து நீங்களே அவ்வளோ ப்ராசஸையும் பண்ணுங்க, நாங்கள் அங்கேருந்து கேட்டு வாங்கி பண்ணோன்னு சொன்னால் இது உடனே நடக்காது. எங்களுக்கு இவ்வளோ டிலே ஆனதுக்கும் காரணம் அப்படி தான். வேற ஒரு சில நண்பர்கள்லாம் அவங்க கையிலே வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட ஒவ்வொரு எவிடன்ஸை வாங்கி டவுன்லோட் பண்ணி போட்டு பார்த்தாங்க. ஆனால் அது கரெக்டாக செட் ஆகலை. தமிழ் பொக்கிஷம் ஒருபடி மேலே எங்களுக்கு அவங்களோட மானிட்டேஷனான சேனலையே கொடுத்து இதில் நீங்களே ப்ராசஸ் பண்ணி அதை ரிகவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த இடத்துல நெஞ்சார்ந்த நன்றி எங்கள் டீம் சார்பாக எல்லாத்துக்கும் சார்பாட்டு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அந்த அண்ணனுக்கும் ஏதாவது இதே மாதிரி ஹெல்ப் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, இதை தாண்டி நம்ம தொடர்ந்து இனி வீடியோக்கள்லாம் வரும். இதில் டியூட்டோரியல் வீடியோ வரும், நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட 4 மாதம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னொரு சேனலும் தொடங்கி அதனே ரன் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்களை போட்டு இருந்தோம். அந்த சேனலுக்கும் ஆதரவு தந்துட்டு இருந்தீங்க. இதை தாண்டி இனி இந்த 4 மாதம் விடுபட்டது எல்லாமே இந்த சேனலில் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம அடுத்தால தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ண போகிறோம். அதை பற்றியும் நிறையா பேசுவோம். நன்றி, வணக்கம்.